கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, he does great things beyond our understand. நம்மால உணர முடியாத, கிரகிக்க முடியாத, இல்லை இதை எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாத மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. சரிதானா? அன்பான தேவ பிள்ளைகள் மேனிய கவனிங்க. ஒரு கார் கம்பெனி தயாரிக்கிறான். நீங்கள் போய் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆக்சிடெண்ட் பண்ணுறீங்க, அதை திருப்ப கம்பெனிக்காரன் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுக்குறான். ஆனால் சில நேரத்தில் உங்கள் கார் வந்து ஒரு ட்ரெயினில் போய் அடிபட்டுருது. கம்பெனிக்காரன் சொல்லுவான், உங்கள் ஊர் பாஷையில் சொன்னால் இதை ஆக்கர் கடையில் போடுங்கன்னு சொல்லுவான். அந்த காரினுடைய விலை 1.5 கோடி ரூபா இருக்கலாம். அவன் சொல்லுவான், சார் இதில் இன்னும் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. சில நேரம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படிதான். பொறுத்து பார்க்குறோம், இனி இந்த வண்டி குடும்ப வண்டி ஓடாதியா, பேசாமல் செப்பரேட் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் ப்ரெஷர் தாங்க முடியல. நாங்கள் வந்து ஆலோசனை சொல்கிறோம், பெரியவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க, எப்படியாவது உங்கள் கண்ணீரை தொடச்சிடலான்னு பார்க்குறோம். ஆனால் லிமிட்டை தாண்டி சில நேரம் என்ன ஆகுது, உடஞ்சிருது. மனிதன் எவ்வளவுதான் அவனுக்கு திறமை இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், பட்டங்கள் இருந்தாலும், ஒரு சில ஏரியாக்கள் வரைக்கும் தான் அவனால் கிளியர் பண்ண முடியும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லைகளெல்லாம் தாண்டி உங்களை சரிப்படுத்த அவரால் முடியும். சரிதானா? அல்லேலூயா. கவனிங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, எக்ஸ் நிஹிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு பெயர் தான் கிரியேட்டர், உருவாக்கினவர். அவரால் ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்க முடியும். வானம் உண்டாக கடவது அப்படின்னா அது உண்டாகும். அதை ஹீப்ருல பாரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து ஒன்றை உருவாக்க தெரிந்த ஆண்டவர். ரெண்டாவது, அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஹீப்ருல யாத்சார் அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்க. அது என்ன மீனிங் தெரியுமா? எத்தனை பேர் யெகோவா ஒசேனு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பாடியிருக்கீங்களா? நல்ல வேளை ஃபாதர் நமக்கு சில பாடல்களில் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ஷாலோம் இதெல்லாம் சொல்லி தந்ததுனால இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு மீனிங் தெரியுது. அல்லது நம்மள நிறைய பேருக்கு இப்போ இந்த சபையினுடைய பெயர் கூட என்னது சொல்லுங்க, யெகோவா நிசி. இப்படி ஒரு பேர் தான் யெகோவா ஒசேனு அப்படின்னு சொல்றாங்க. இந்த யெகோவா ஓசேனு அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா? என்ன மீனிங்கா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர்? உருவாக்குகிறவர். அப்படியா? அப்படிதான் சொன்னீங்களா? வெரி குட். அம்மா சொன்னது ரைட். அதாவது ஒண்ணுமில்லாத இடத்துல உன்னை உருவாக்குகிற அந்த வார்த்தைக்கு பாரா அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நான் சொல்ற யெகோவா ஓசேனு அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன தெரியுமா? உருக்குலைத்து போட்டவைகளை சரிப்படுத்தி நிறுத்துகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, உருக்குலைத்து போட்டவைகளை சரிப்படுத்துகிற தேவன். கவனிங்க, ஒரு BMW காரை தயாரிக்கிற நிறுவனம் சொல்றான், நீங்க இந்த காரை ரொம்ப உருக்குலைச்சிட்டீங்க, இனி இந்த காரை எங்களால சரிப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த விபத்து அவ்வளோ பெரியது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் உருவாக்கி நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை தந்து ரொம்ப அழகா நம்மளை உருவாக்குனார். தெரியுமா? ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், விவரிக்க முடியாத உன்னதமான முறையில் நான் உருவாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம தான்
நம்மை குறித்து நமக்கு நம்பிக்கை இல்லை. உங்களையும் என்னை உருவாக்கின தேவன் மிக நேர்த்தியா ஆராய்ந்து முடியாத அளவுக்கு நம்மை உருவாக்கி இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துருவோம். அவ்வளவு அழகா உருவாக்கின நம்மை உருக்குலைக்கும் போது, சொல்லுங்க எப்படி? ஒன்று பிசாசு நம்மை உருக்குலைக்கிறான், ரெண்டாவது நாமே நமக்கு சூனியம் வைத்துக் கொள்ளுகிறோம். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நம்மை நாம் உருக்குலைத்து, இனி டேனியல் இந்த உலகத்துல எதற்குமே உதவ மாட்டான் என்னை தள்ளும் பொழுது, எப்படி ஒரு கார் கம்பெனி இது ஆக்கர் கடையில் நம்ம கொண்டு போடுங்கன்னு சொல்றானோ அந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படும் பொழுது, என்னை பெற்றோர் ஒருவேளை என்னை பார்த்து உன்னை நான் பெற்றெடுத்ததற்காக வெட்கப்படுகிறேன், உன்னெல்லாம் நான் வளர்த்ததற்காக வேதனைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒருவேளை என்னை திருமணம் பண்ணின என்னுடைய மனைவி இப்படி ஒரு நபரை போய் நான் கெட்டியிருக்கேன் பாரு, இதோட நான் செத்து தொலையலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒருவேளை இந்த ஒரு தகப்பனுக்கா நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் என்னை உருக்குலைத்த பொழுது, இந்த உலகமே என்னை ஆக்கர் கடைக்கு தள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யெகோவா ஓசேனு. ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழுகிற பூமியில டேனி தப்பா போயிட்டான்னா, டேனி தன்னை உருக்குலைத்து போட்டுட்டான்னா, அவனை காலி பண்ணிட்டு இன்னும் 10 டேனியை உருவாக்க அந்த பாராவால் முடியும். அந்த தேவனால் மறுபடியும் 100 டேனியல்களை இந்த உலகத்தில் உருவாக்க முடியும். ஆனா அந்த தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? நோ, நான் அந்த ஆக்ஷனுக்கு போக மாட்டேன். நான் என்ன செய்வேன்? கெட்டு போன உருக்குலைந்த டேனியலை நான் உருவாக்குவேன். ஏன்னா என்னுடைய நாமம் யெகோவா ஓசேனு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக தெளிவான வார்த்தையோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மால உடைக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க, என்னால. சொல்லுங்க. நல்ல ஒரு கார் வாங்கி தந்தா இன்னொரு கார் மேல மோதி உடைச்சிட்டு வர முடியும். நல்ல அழகான அறிவான ஒரு பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி தந்தா 2 வருஷத்துல அவளை சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ண என்னால முடியும். நல்ல வருமானத்தை கத்தர் தந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கத்தர் தந்தா கொஞ்ச நாளையில் அதை சிதைக்க என்னால முடியும். மனிதனால இது ஈஸியா முடியும். சீக்கிரமா உருக்குலைச்சிருவோம், அப்படிதானே? அருமையான சரீரத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த சரீரத்தை பேணி பாதுகாக்கிறோம்? கிடைச்சதெல்லாம் வயிற்றுக்குள்ள அள்ளி போட்டு குப்பையாக்கி கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுங்க, மிஷினுக்குள்ள போக முடிய மாட்டேங்க உடம்பு, அப்படிதானா? நம்மளால உருவாக்குறத விட மனுஷனால உருக்குலைக்க தான் நிறைய முடியும். எல்லாரும் சொல்லுங்க, உருவாக்குறத விட ரொம்ப ரேர் பீப்புள் தாங்க தங்களை உருவாக்குவாங்க. புரியுதா? கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மேலும் 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 கட்டி எழுப்புகிறதற்கு ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் இருக்காங்க. மீதி அநேகர் என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் உடைக்கிறோம். நான் நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சஸில் பிரசங்கம் பண்ண சொன்ன போவேன். அப்போ அங்கே ஒரு பாவ மன்னிப்பு எழுதி தருவாங்க, அதை வாசிப்பாங்க. ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் உருவாக்கி தந்தீர், நாங்கள் அதை கெடுத்தோம். ஆண்டவரே, நீர் எங்களை மனுஷனாய் மனுஷியாய் உருவாக்கினீர், நாங்கள் அதை அழித்து போட்டோம். ஆண்டவரே, நீர் இயற்கையை எங்கள் கரங்களில் கொடுத்தீர், நாங்கள் அதையெல்லாம் துப்புரவு செய்யாமல் அசிங்கப்படுத்தினோம். எனவே எங்களை தயவாய் மன்னியும். இப்படி ஒரு ஜெப அறிக்கை பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப அழகாக பிடிக்கும். அதை எத்தனை பேர் உணர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாருங்க, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உருக்குலைவு பண்ணியிருந்தாலும், உங்கள் தொழிலை நீங்கள் எந்த அளவுக்கு உடைத்திருந்தாலும், உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு உருக்குலைய வச்சிருந்தாலும், அவர் சொல்கிறாரு, நான் யெகோவா ஓசேனு. நீ நம்பி உன் வாழ்க்கையை என் கரத்தில் தருவாயானால்
நான் உன்னை அதம் பண்ணி தூர போட்டுட்டு இன்னொருத்தனை உருவாக்குகிற தேவன் அல்ல, உன்னையே அந்த இடத்துல உருவாக்கி நிலைநிறுத்த வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தானடா அஸ்திபாரம் போட்ட, நீ தான் தலைக்கல்லை கொண்டு வருவ அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபைனல் கல். தலைக்கல்னா என்னது? ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சு ஃபைனலாக ஒன்று செய்வாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தலைக்கல். அப்படிதானா? அவனை பார்த்து சொல்றாரு, நீ தானே ஆரம்பிச்ச. அதனால தான் பாஸ்டர் ஆல்ரின்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு பாடுவார், என் கையை கொண்டு துவங்கின தேவன் என் கையை கொண்டே முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை கொண்டு துவங்கிட்டார்னா அவர் அதை உங்களை கொண்டு தான் முடிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் சொல்லுங்க, அவர் செய்கிறது யாராலையும் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம சாட்சின்னு சொல்றதெல்லாம் கிரகிக்கிற லெவலுக்குள்ளது தான் சொல்லிட்டு இருக்கோம், புரியுதா? ஆனா அவர் நமக்கு செய்கிறது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஞானியாலையும் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா புத்தகத்தில் ஒரு வசனம் வருது பாருங்க, 45:2. ஏசாயா 45:2. யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா அதை? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். போதும் சிஸ்டர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த கோணலானவைகள் அப்படின்னா ஆங்கிலத்தில் க்ரூக்ட், உடைக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட காரியங்களை நான் செவ்வைப்படுத்துவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதாவது உருக்குலைவதற்கு முன்பு, உருக்குலைந்த பின்பு அப்படி எடுத்துக்கிடுவோம், சரியா? உருக்குலைவதற்கு முன்பு அது நமக்கு எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கை உருக்குலைந்த பிறகு அது நமக்கு எப்படி இருந்தது என்பதை சிந்திப்போமானால், ஆதியாகமத்தில் மிக நேர்த்தியான ஒரு கார்டன் ஆண்டவர் உருவாக்கி 4 பெரிய ஆறுகளை உள்ள பாய விட்டு பல்லாயிரக்கணக்கான கனிமரங்களை உள்ள வச்சு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி மிக 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 அழகான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வந்து வாழ வைக்க விரும்புகிறார். எல்லாரும் முதல் அதை சொல்லுங்க, நான் வாழ விரும்புகிறார். சரியா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அந்த உலக வாழ்க்கையே போராட்டம்டா, இந்த உலக வாழ்க்கையே அடிதடி தான்டா, இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாதுடா, ஓ எப்போ செத்த பிறகுதான்டா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இது ஒரு தவறான உபதேசம். சரியா? சில ஆட்களுக்கெல்லாம் கர்த்தரே ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், நோ, இந்த உலகத்தில் கஷ்டப்படணும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் என் புருஷன் என்னை மிதிச்சாதான் கர்த்தர் நல்லவர். நோ. பேதுருகிட்ட ஒரு பெரிய கூண்டை இறக்கி விடுறாரு. டேய் அடிச்சு சாப்பிட்றாங்க. பேதுரு வேற வயிறு பசியா இருக்காரு. பேதுரு சொல்றாரு, நோ, நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஏடே நான் தாண்டா சொல்றேன், சாப்பிடு. சில ஆட்களை தேவனே ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வாதமா வாழ முடியாது. சொல்லுங்க, தேவனே உங்களை ஆசீர்வதிச்சாலும் உங்களை சிரிக்க வைக்க முடியாது. நீங்க 5 கிலோ இஞ்ச ஒன்னா தின்ன குரங்கு மாதிரி தான் இருப்பீங்க. அவரே அரண்டுருவாரு. டேய் இந்த ஆளை எப்படிடா சிரிக்க வைக்கிறது, நான் என்ன பண்ணா இவன் சிரிப்பான்னு என்கிட்ட கேட்காரு சபையில சிலரை பார்த்து. நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே நாங்களும் சிரிக்க வைத்து பார்த்தோம், பட் ஃபெயிலியர் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த பூமியிலேயே உங்களை வாழ வைக்க வந்திருக்கிறார். அந்த தாட் உங்களுக்குள்ள இருந்தா மாத்திருங்க. இந்த பூமியில நான் அழுக்கு சட்டை தான் போடணும், இந்த பூமியில நான் கிழிஞ்ச ட்ரெஸ் தான் உடுக்கணும், இந்த பூமியில நான் எப்பொழுதுமே கஷ்டத்துல தான் வாழணும், இந்த பூமியில நான் எப்பவுமே சோப்பு போட வழி இல்லாம தான் அலையணும். இது கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பூமியில கர்த்தர் பரலோகத்தை அனுபவிக்க வைக்காம உங்களை அந்த பரலோகத்துக்கு யாரையும் கொண்டு போக மாட்டார். சரியா? ஆழமா நம்புங்க. வாழுவேன்னு சொல்லுங்க. எப்பவும் சொல்லுங்க, இந்த பூமியில கர்த்தர் என்ன செழிக்க பண்ணுவார், வாழ வைப்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ரூத்து தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்?
உங்கள் பக்கத்து வீட்டு அக்காவை சொல்லலை, சரியா? எனக்கு தெரியுமே அந்த ரூத்தை, நேற்று தானே சண்டை போட்டேன். அவள் வீட்டில் கள்ளத்துக்கு எரிஞ்சு தானே வந்தேன். அந்த ரூத்துக்கு அக்கா இல்லை, பைபிளில் ஒரு ரூத் அக்கா இருக்காங்க. இந்த ரூத் அக்கா உருக்குலைக்கப்பட்டாங்க. நான் இந்த மெசேஜ்லேயும் அவங்க வருவாங்க, நான் சொல்கிறேன். திரும்பி அவங்க பெத்லகேமுக்கு வருவாங்க. அப்போ அந்த ரூத் அக்கா சொல்லுவாங்க மாமியாரை பார்த்து, மாமியாரே நான் சும்மா இருக்க விரும்பல, ஏதாகிலும் அறுவடை நடக்கிற ஒரு வயலை தேடி போய் நான் கதிர் பொறுக்கிறவர்களுக்கு பிறகே பொறுக்கிட்டு வரேன். சூஸ் பண்ண வேலை என்னது? என்ன சொல்லுங்க, சூஸ் பண்ண வேலை என்னது? உங்க வேலை இன்னைக்கு கதிர் பொறுக்கிற வேலையா இருக்கலாம். பாஸ்டர், நான் 8 மணி நேரம் உழைச்சாதான் ஒரு 600 ரூபா தர்றாங்க, இதுதான் கதிர் பொறுக்கிற வேலை. ஃபர்ஸ்ட் ரூத் அக்கா சூஸ் பண்ண வேலை என்னது? கூலி வேலையை விட கேவலமான வேலை. இன்னும் சொல்ல போனா பிச்சை எடுக்கிறத விட கொஞ்சம் மேலான வேலை. அவங்க சொல்லல நான் ஏதாவது வயல்ல போய் பிச்சை எடுத்துட்டு வரேன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அறுக்கும் போது தெரியாம சிந்தும் பாத்தீங்களா, அதை நான் புறக்கிறேன் அப்படின்னு தான் போனாங்க. வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வேலை சீக்கிரம் மாற போகிறது. இதை கேட்கிற வெளியே உள்ள பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க வேலை பெர்மனண்டா பொறுக்குகிற வேலை இல்லை. இன்னைக்கு அதை அறிக்கையிடுங்க. எங்க சபையில நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு தனி நபர் வருமானம் 1 லட்சம். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு மாசம் 2 lakhs வரணும். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூத்த பையனும் வேலை செஞ்சீங்கன்னா 3 lakhs வீட்டுக்கு வரணும். ஒரு தனி நபர் வருமானம் மினிமம் 1 lakh. இதை ஏம் பண்ணி ஜனங்களுக்கு இதை போதிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 600 ரூபா பாஸ்டர், சாயங்காலம் ஒரு பண்ணும் ஒரு டீயும் தருவாங்க, நல்லா குடிச்சுக்கிடுவேன் பாஸ்டர், ஒரு 11:30 மணிக்கு ஒரு பண்ணும் டீயும் தருவாங்க பாஸ்டர்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வயசு 80 ஆனாலும் அதில் தான் இருப்பீங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய கதிர் பொறுக்குகிற வேலை முடிவுக்கு வருகிறது. நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதுதான் கிரகிக்க முடியாம கர்த்தர் உங்களை மாத்துவார். இப்ப அந்த அம்மா கதிர் பொறுக்க போனாங்க. அந்த ஐயா பார்த்துட்டு சொன்னாரு, நீ வேற வயலுக்கு போகாதம்மா, வாலிப பிள்ளையா இருக்க, நீ இந்த வயல்லே கதிர் பொறுக்குன்னாரு. ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் அந்த அம்மா கதிர் பொறுக்குனாங்க. அன்னைக்கே அவளுடைய சூழ்நிலையை அவர் மாத்தி தான் அனுப்புனார். செகண்ட் டே கதிர் பொறுக்கத்தான் போனாங்களே தவிர என்ன நடந்துச்சு தெரியுமா? இலை அறுக்கும் போது நீங்களே தட்டி விடுங்கடா, நிறைய விழுற மாதிரி அருங்கடான்ட்டார். செகண்ட் டே தொழில் மாறிச்சு, தேர்ட் டே லைஃப் மாறிச்சு, ஃபோர்த் டே வேற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க, ஃபிஃப்த் டே புத்தகத்தில் எழுதப்படுற அளவுக்கு ஆயிட்டாங்க. உங்க லைஃப் ரொம்ப நாளா ஒன்று போல ஓடுதா? சொல்லுங்க. அல்லேலூயா. 2005 டேனியல்னா அந்த உலகத்துக்கே தெரியாது, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு வாழ்ந்த ஒரு காலத்துல இந்த இடத்துல 2 டேபிள் போட்டிருந்தது. பானையில சோறு பொங்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பார்த்தவன், சாப்பிட்டவன், அதனால சொல்றேன், ஒண்ணுமே இல்லாம இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். அந்த இடத்துல தான் சாப்பாடு சாப்பிட்டேன். இதுலலாம் 2-3 கோழிகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இந்த வீட்டை நான் அப்போ பார்த்தேன். இந்த பக்கத்தில் ஒரு பானையில் சோறு வந்துகிட்டே இருந்து. நான் கேட்டேன், இந்த பானையில் சோறு வந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டேன். வர்ற ஆளுக்கெல்லாம் இந்த இடத்துல சாப்பாடு நடக்கும். பெஞ்சில் சாப்பிட்ட வேணாம். ஆனால் வாழ்க்கை அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு இல்லை. இந்த என்னாலும் ஒன்று போல தான் வாழ்றேன், 40 வருஷமா இப்படி தான் வாழ்றேன். நான் அதை நம்பலை. டே பை டே, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப ரூத் அக்காவை யார் கல்யாணம் பண்ணியிருக்கா? சொல்லுங்க. போவாஸ். இப்போ கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில போவாஸ் ரூத் அக்கா அதான் அடுத்த நாள் மட்டும் தானே அப்படி கூப்பிடுவே? சொல்லுங்க. பிறகு வேற பார்த்தெல்லாம் வருது இல்ல, அதை நான் இப்ப சொல்ல விரும்பல. அந்த முதல் நாள் அத்தான், வா, அதுல கலிகுற வந்தானே ஆம்பளை ஆளு, அதுல விழுந்த வந்தானே, எலும்பவே மாட்டுக்கிறான் இன்னும். உடனே போவாஸ் சொல்றார், மை டியர் டார்லிங்,
சொல்லுமா. இப்ப ரூத் அக்கா, அத்தான் நான் அறுக்கிறவர்கள் அருகே கதிர் பொறுக்க போட்டா அப்படி கேட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுது. ஆனா புரியாத மாதிரி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியுது. போவாஸ்க்கு எப்படி இருக்கும்? நான் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னோடனே போவாஸ் வெரி குட் டார்லிங், அன்னைக்கு பொறுக்கணும் மாதிரியே நல்லா பொறுக்கிட்டு வா அப்படி அனுப்புவாரா? இப்ப யார் அந்த அம்மா? அந்த தோட்டத்துக்கு அந்த வயலுக்கு யாரு? ஓனர். ஆண்டவர் இன்னைக்கு சிலருக்கு போவாச கொடுத்த பிறகும் புத்தி எப்படி இருக்கு தெரியுமா? அத்தான் காலை 9 மணி ஆகிறது, அறுக்கிறவர்கள் வந்திருப்பார்கள், அத்தான் நான் புறகே போய் பொறுக்கட்டுமா? நான் சொல்றேன், இந்த பொறுக்கிற புத்திய எல்லாரும் சொல்லுங்க, பொறுக்கிற புத்திய ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட இருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, glory to God. கவனிங்க, இந்த உருக்குலைவதற்கு முன்பு ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? செம ஹாப்பி. காலையில் எழும்பணும், பழங்களை சாப்பிடணும், கொஞ்ச நேரத்தில் தேவன் வருவார், உலாவணும், பிறகு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், பிறகு அப்படியே அங்கங்கே போய் உலாவணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் உருக்குலைவதற்கு முன்பு. எல்லாரும் சொல்லுங்க, கிபி கிமு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நான் சொல்றேன் ஊபி ஊமு. எல்லாரும் சொல்லுங்க, உருக்குலைவதற்கு முன், உருக்குலைந்த பின். இந்த உருக்குலைவதற்கு முன் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது. சொல்லுங்க, நாளைக்கு பிள்ளை கல்யாணம் வருத கவலை இருக்காது. பையனுக்கு படிச்சிருக்கான் வேலை இல்லையே கவலை இருக்காது. ஊரெல்லாம் வியாதி, நீங்க சொல்லுவீங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா நான் தோட்டத்தில் இருக்கேன். எந்த பயமும் இருக்காது, ஹாப்பியா இருக்கும். கிடைச்சதை நல்லா சாப்பிடுவீங்க, கிடைச்ச மனைவியோட, ஆண்டவர் கொடுத்த மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க, ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தோட ஹாப்பியா இருப்பீங்க. இது எல்லாம் எப்போ? உருக்குலைவதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு டிவிஎஸ் 50 தான் இருக்கும். அந்த வண்டி இப்ப கிடையாது. நான் சொல்றது 2000 சொல்றேன், அந்த பைக்கை சொல்றேன். ஒரு சாதாரண கார் தான் இருக்கும், அதுல பிரயாணம் ஹாப்பியா இருக்கும். ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் தான் இருக்கும், ஆனா லைஃப் இருக்கும். எப்போ? மூளை. சர்ச்சுக்கு வரும்போதே முகெல்லாம் அப்படி மலரும், பூவா இருக்கும். அப்படிதானா? யாராவது உங்ககிட்ட பிரைஸ் லாட் சொன்னா, சிஸ்டர் பிரைஸ் லாட், உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கும். கவனிக்கிறீங்களா? நல்ல ஜெபம் இருக்கும், நன்றி சொல்ற இருதயம் இருக்கும். யாரு கேட்டாலும் கர்த்தர் கிருபையில சூப்பரா இருக்கேன்னு சொல்ல தோணும். ஆனா உருக்குலைந்த பின் என்ன நடக்கும் தெரியுமா? நம்பர் 1 பயம். நம்பர் 1 பயம். எதை எடுத்தாலும் பயம் வந்துடும். ஐயோ நாளைக்கு இப்படி நடந்துருமோ, வீடு விழுந்துருமோ, கை விட்டுருவாரோ, படிக்க போன புள்ள ஆத்துல விழுந்துட்டுனா. இந்த பயம் உள்ளுக்குள்ள வந்துடும். எதை செஞ்சாலும் பயமா இருக்கும். தொழில் செஞ்சா ஒருவேளை நஷ்டம் ஆயிட்டுனா, புள்ள பைக்ல போறான் லாரி மோதிட்டுனா யோசிக்கலோ. இப்ப சிலர் யோசிக்கப்ப நான் ஊப்பிலையா இருக்கேன். ஊப்பினா உத்தரப்பிரதேசம் இல்லைங்க, நீங்க ஊப்பில இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்கிய. ஆனா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே ஊப்பில இருக்கிய. எதை எடுத்தாலும் பயம், கவலை. எப்பா பார்த்தாலும் இப்படி கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு பாவம் பேல உட்காந்து, ஏ சார் சிஸ்டர் எப்படி இருக்கிய? ஏதான் இருக்கேன் பாங்க, தொலைஞ்சு போங்க. உங்க முகமே காட்டி கொடுத்துரும் நீங்க ஊப்பியில் இருக்கீங்களான்னு. இன்னைக்கு வீட்டில் போய் செக் பண்ணுங்க யாரெல்லாம் ஊப்பியில் இருக்கீன்னு. சரிதானா? எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், இனி ஒப்பேராது, நான் தண்டிக்கப்பட போறேன், ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லே இருக்கிறீங்கன்னா உருக்குலைந்த பின் நடக்கிற காரியம். எப்போ ஆதாமும் ஏவாளும் கனியை புசிச்சு அந்த உருக்குலைந்த காரியத்துக்கு வந்தாங்களோ, உடனே அவங்களுக்குள்ள வந்தது வெக்கம், அவங்களுக்குள்ள வந்தது பயம், அவங்களுக்குள்ள வந்தது தோல்வி மனப்பான்மை,
அவங்களுக்குள்ள தேவனை பார்க்க விருப்பம் இல்லை. என்னாலும் அவர் வரும்போது இவன் நான் நினைக்கிறேன் 2 பேரும் ஓடி போய் கட்டி அணைத்து வந்திருப்பாங்க. இப்ப ஜெபிக்க விருப்பம் இல்லை, பைபிளை எடுக்க விருப்பம் இல்லை. காய போல, எட்டி காய போல உலகம் கசக்குது. ஒளிஞ்சிருக்கக்கூடிய தோரணை வருது, புரியுதா? கண்ணில் கண்ணீர், இருதயம் ஹார்ட் பீட் ஓவர் அடிக்குது. டபடபடா இப்ப வந்துருவாரே, நான் என்ன செய்வேன். உருக்குலைந்த பின் என்ன நடக்கும் தெரியுமா? பயம், ஹார்ட் பீட் கூடிரும். கடந்த நாட்கள்ல ஒரு நண்பன் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்தான். நான் கேட்டேன், வாட்ச் அழகா இருக்கு என்ன? இது வெறும் வாட்ச் இல்லை, இது ஒரு டாக்டர் அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனையும் இதுல சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட இணைச்சிருக்கேன். இது எனக்குள்ள சரியில்லைன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு இது என் கணக்கை கொடுத்துரும். அவங்களே என்ன கால் பண்ணிடுவாங்க, ஐயா உங்க உடம்பு சரியில்லை, உடனே வாங்க பெட்ல படுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி வாட்சாக்கம் இது அப்படின்னார். அப்படிதானா? நான் உடனே கேட்டேன், சரி இதில் எது இப்போதைக்கு உடனே பார்க்க முடியும்னே? அவர் சொன்னார், உங்களுடைய ஹார்ட் பீட் லெவலாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன்னாரு. நான் சொன்னேன், என் கையில் கட்டுங்கன்னே. அப்படி கையில் கட்டிட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு சொன்னார், வெரி நார்மலாக இருக்கு உங்கள் ஹார்ட் பீட் அப்படின்னாரு. இன்னும் என்னெல்லாம் அவர் கவனிச்சாரோ தெரியல என்கிட்ட கையில் கட்டி. புரியுதா? இன்னைக்கு உங்கள் ஹார்ட் பீட்டை செக் பண்ணுங்க. ஊப்பியில் இருந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி அடிக்கும். அதுக்கு எப்படி அடிக்கணும் அதுக்கே தெரியாது. நான் எங்கடா அடிக்க, ஏன்னா உள்ளுக்குள்ள பயம். வந்துருவாரே, இப்ப அவர் வந்தா நான் என்ன செய்வேன், என்ன சொல்லுவேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, ஐயோ நான் எப்படி வெளியே போவேன், நான் எப்படி தலை காட்டுவேன், நான் எப்படி 4 பேர்ட்ட நின்று பேசுவேன். உருக்குலைந்துட்டுனா பிசாசு மனுஷனை இப்படி தான் வச்சு அழிப்பான். ஒருவேளை இந்த இடத்துல யாராவது நான் சொல்ற இந்த அடையாளங்களோடு இங்கே இருப்பீர்களானால் இன்னைக்கு சொல்றேன், அவர் யெகோவா ஒசேனுவா உங்க மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 18 நினைக்கிறேன். எரேமியாவை பார்த்து சொல்றாரு, இங்க கவனிங்க, நீ கொயவன் வீட்டுக்கு போடாங்கிறாரு. யார? எரேமியாவை. அவனும் போறான். அவன் போய் அப்படியே பார்க்குறான். அங்கே ஒரு குயவன் களிமண்ணை தன்னுடைய கையில் வச்சு வணைஞ்சிட்டு இருக்கிறாரு. அது கம்ப்ளீட்லி கெட்டு போச்சு, கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். ஒரு உருவத்தையும் செய்ய முடியாது, கெட்டு போச்சு. ஆனால் மறுபடியும் அந்த குயவன் அதை உருவாக்கி அதை அழகான ஒரு பாத்திரமா வணைகிறத எரேமியாவுக்கு காட்டினார். எரேமியா பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை போல இந்த உலகத்தில் உங்களை உருவாக்குவதற்கு எந்த நபரும் முடியாதுங்க. இன்னைக்கு ஆணித்தரமா உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், உங்க உடஞ்ச வாழ்க்கையை அப்படியே இன்னைக்கு அவர் கரத்தில் கொடுங்க. நொறுங்கின வாழ்க்கையை அப்படியே தூக்கி அவர் கரத்தில் கொடுங்க. நம்ம வீட்டில் சில நேரம் முகம் பார்க்குற கண்ணாடியை என்ன செஞ்சிடும், நடு ரூம்ல உடைச்சிருவோம். அப்படிதானா? சில்லா போயிடும். உடனே என்ன செய்வோம் தெரியுமா? அப்படியே ஒரு பெரிய தாளில் அல்லது ஒரு பெரிய அட்டையில் அந்த உடஞ்சதுகளை கூட்டி அப்படியே அள்ளி அப்படியே பார்சல் பண்ணி குப்பையில் கொண்டு போடுவோம். ஏன்? ஒரு சின்ன பீஸு கடந்தா கூட கிழிச்சு உடைச்சிடும் எல்லாத்தையும். கவனிக்கிறீங்களா? உருக்குலைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அநேகரை காயப்படுத்துவார்கள். உங்க வீட்டில் நீங்க எப்ப பார்த்தாலும் யாரையாவது குலைச்சிக்கிட்டே இருக்கீங்களா? தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. யாரையாவது கடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களை சுத்தி சமாதானமா இருக்கிற இடத்துல சமாதான குறைச்சல் உண்டாகிறீங்களா? காரணம் என்ன தெரியுமா? நீங்க உடைஞ்ச கண்ணாடி. நீங்க ஏதோ ஒரு இடத்துல உடைஞ்சிருக்கீங்க. அதனால தான் அழகா இருந்த கண்ணாடி நீங்க, அநேகர் முகத்தை அழகா காட்டின கண்ணாடி நீங்க, அநேகர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்ட கண்ணாடி நீங்க. இன்னைக்கு அநேகரை குத்தி கிழிச்சு ரணமாக்கி வேதனையாக்கி ரத்தம் வர வைக்கிறீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை உருக்குலைந்திருக்குன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? சில குடும்பத்தில் போய் ஜோம் பண்ண போகும்போது நான் சொல்லுவேன், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கார கத்தர் திருத்துவாரும்பேன், ஆண்டவர் வந்த பிறகாம்பாங்க. அவரெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிற ஆளையும் சொல்கிறேன், கத்தர் உருவாக்க வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 64:8 எழுதிடுங்க, இப்போ எடுக்க வேண்டாம். அங்கேயும் யெகோவா ஒசேனுங்கிற வார்த்தைக்கு அடையாளமா
நீர் எங்களை உருவாக்குகிறவர் என்கிற வார்த்தை வருகிறது. சார், இன்னும் 2 சம்பவத்தை மட்டும் உங்கள் மத்தியில் நான் வச்சுட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எது கிரகிக்க முடியாது? கவனிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் குறித்து வச்சுக்கிடுங்க, வீட்டில் போய் படிங்க, அது ஃபுல் சாப்டரையும் படிங்க. எரிகோ பட்டணத்தில் ஒரு பெண்ணை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இவள் யார் என்றால், பிறக்கும்போது அழகாய் உருவாக்கப்பட்ட ஒரு பெண். தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவளுடைய வாழ்க்கை சிதைந்து அவ ஒரு ப்ராஸ்டிடியூட்டா மாறுறா. ப்ராஸ்டிடியூட்னா என்னன்னு தெரியுமா? அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியுமா? அவங்களுடைய வருமானம் என்னன்னு தெரியுமா? அவங்க மனநிலை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? மூவா படைக்கப்பட்ட அந்த பெண் ஊப்பியில இருக்கிறா, உருக்குலைந்த பின் அப்படின்னு இருக்கிறார். அவளுடைய தொழில் ஒரு நாளைக்கு ஒரு 50 கஸ்டமர்ஸை திருப்திப்படுத்தணும். நிம்மதியாக இருந்திருக்குமா? சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. வர்றவன் எல்லாம் நல்லவனா இருப்பானா? நோ சான்ஸ். எல்லாவனும் பணம் கொடுத்துருவானா? நோ சான்ஸ். அடி உழுமா, மிதி உழுமா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ அங்க வாழ்றா. ஆனா இவ உண்மையில யார் தெரியுமா? நான் சொல்றேன், விமன் ஆஃப் கரேஜ், தைரியசாலி. விமன் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை கொண்டவள். தன்னுடைய வாழ்க்கையில தன்னை விட அடுத்தவர்களை மதிக்கிற, முன்னுரிமை கொடுக்கிற ஒரு பெண். வாய்ப்பு கிடைக்கும் போது என்னைய மட்டும் பாதுகாருன்னு சொல்லலை, என் குடும்பத்தையே பாதுகாத்துக்கிடுங்கன்னு முதல் சொல்றா. அடுத்தது, இவள் ஒரு ஞானமுள்ள பெண். ராஜா வந்து ஆள் அனுப்பி கேட்கும் போது மிக தைரியமா ஞானமா ஒரு காரியத்தை செய்றா. ஞானமுள்ள பெண். அடுத்தது ஒன்று சொல்றேன், இவ ஒரு நல்ல தாய். எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. ராகாப் என்கிற வேசி ஒரு அருமையான தாயின்னு நான் சொல்றேன். எதை வச்சு சொல்றேன்? தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். எதை வச்சு சொல்றேன்? புரியலல்ல? புரியலல்ல? புரிஞ்சிட்டு, ஒரு சிலருக்கு புரிஞ்சிட்டு. போவாசை வளர்த்தது யாரு? சொல்லுங்க. போவாஸ் உத்தமனா? பெண்களை மதிக்கிறவனா? போவாஸ் ரொம்ப நல்லவனா? எஸ். ஐயா உங்களை சொல்லலையா? அவர் அப்படியே பார்க்குறாரு. ஏன் ஏன் பிரசங்கத்தில் என்ன இழுக்கிறீரு? நான் பாட்டுக்கு கீபோர்டு அழகாக போட்டேன், வந்து உட்காந்துருக்கேன், உங்களை இழுக்கல. சரியா? ஒருத்தி நைட்டு தூங்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கா, கால் தட்டுது. யார்டா இது? நம்ம தோட்டத்தில். எப்போ? நைட்டு. நம்ம ஆட்களை நம்பி பகல்லே பிள்ளைகளை அனுப்ப முடியல, சர்ச்சைக்கு அனுப்ப முடியுதா? சொல்லுங்க. நிறைய பெண்கள் பொம்பளை பிள்ளைகளை சர்ச்சைக்கு அனுப்பிட்டே வயிற்றுல புளியை கரைச்சிட்டு உட்காந்துருக்கு. வா, செல்போனை வேற வச்சிருக்காளே. ஏன்னா இப்போ மெசேஜ் வந்து இங்கேயும் இங்கேயுமே பரிமாறிட்டு இருக்கு. சரியா? வெளியல்ல. அவள் அங்கிருந்து, கர்த்தர் நல்லவர். எப்போ? சொல்லுங்க. பிரசங்கத்து நேரத்தில் செல்லு வச்சிருக்கீங்களாப்பா? உடனே இவங்க இங்கிருந்து பிரசங்கம் நடக்கும்போதே ஆமேன். அவர் அங்கிருந்து, என் உத்தமியே ஆமேன். அவர் அங்கிருந்து, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இவங்க ஆமேன் ஆமேன். அவர் அங்கிருந்து, உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். சோ ஆமேன் 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 ஆமேன். இவர் இங்கிருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் மூச்சே நீயாவா. இங்கே ஆமேன் ஆமேன் ஆமேன். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அல்லேலூயா.
சர்ச்சுக்குள்ளேயே இவ்வளோ விளையாட்டு பண்ணுறோமே, நைட்டு 2 மணிக்கு கால் தட்டும்படி ஒரு பெண்ணு உட்கார்ந்துருந்தா அவள் திரும்பி வீட்டுக்கு போவாளோ? நம்ம கல்ச்சரில் சில பெண்கள் சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார்ட்ட தங்குறதே பயமாக இருக்குது சாமி, அவ்வளோ கொடூரமாக இருக்காரு. யார்? 4 பேர் முன்னாடி தொட்டு தாலி கட்டி சபையில் வாழ்த்தி 10 பாஸ்டர்ஸ் சேர்ந்து ஜெபம் பண்ணி நடத்தின குடும்பத்திலேயே அவங்க சொல்கிறாங்க இப்படி ரொம்ப கொடூரமாக இருக்காரு. என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, பயமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்போ என் ஹார்ட் பீட் நல்லாயிருக்கும், என் வீட்டுக்கார் இப்போ வருவார் புல்லட்டில், டுபு 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 டுபும் பாரு, அந்த டுபு 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 டுபுங்கும் போதே இங்கே என்ன செஞ்சிடும், பீட்டை பார்த்தீங்கன்னா 400-500 ஓடும். அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் கதவு திறந்தா கூட அப்படிம்பேன். அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் ஒரு தண்ணி வேகமாக சிந்திட்டுனா எனக்கு திகிலாயிரும். உண்மையிலே சொல்கிறேங்க, அப்படிப்பட்ட பெண்கள்லாம் பாவம். ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தை கட்டாயம் கொடுத்துருங்கப்பா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இனிமேல் வேறு டெஸ்ட்டே கிடையாது. இது நான் இங்கே சொல்கிறேங்கிறதுனால இங்கே இல்லைன்னு இல்லை, சில வீட்டில் ஆண் இப்படி பயந்துட்டு இருக்கான். ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒன்று பார்த்தேன், ஒருத்தன் வேலைக்கு போய் ரொம்ப அடி வாங்கியிருக்கான். ஓனரு மற்றவெல்லாம் வச்சு கும்முன்னு கும்பிட்டான். பரிதாபமாக வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு, சரி மனைவிகிட்ட ஒரு வார்த்தை பேசினா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்ட்டு மனைவி நம்பரை எடுத்து அடிக்கிறான். கிர்ரிங் கிர்ரிங். இவன் அப்படியே என்ன ஃபோனு வீசிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் நீங்கள் அப்படி தானே இருக்கிய. உங்களை நம்பி ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அவன் சொல்ல முடியுமா? இல்லை, நான் இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், வீட்டுக்கு போனால் டென்ஷன்லாம் போயிடும்னு நம்பி வீட்டுக்கு வர முடியுதா? அதனால தானே இந்த ஆண்கள் பூரா வடையை தின்னுவிட்டு டீ கடையிலேயே நிற்கான். ஏன்னா அவனுக்கு உங்கள் மேலே, சொல்லுங்க, கஷ்டமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அவன் என்ன நினைக்கிறான், இப்போ மாதிரி ஒரு 90 டிகிரியில் இருக்குது, இப்போமே வீட்டுக்கு போனால் 190 டிகிரி ஆக்கிடுவா. அதனாலேயே டீ கடை பூரா வளருது நம்ம தேசத்தில். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான், இப்போ எதுடா நல்ல தொழில் அப்படின்னு. சார் 20,000 இருந்தால் டீ கடை வைங்க சார், சம்பாதிக்கலாம் சார், கொட்டுது சார் மணி. நான் கேட்டேன், ஒயின் ஷாப்பை விடையானே, அதை விட அதிகம் சார். கவனிக்கிறீங்களா? அதாவது வடையை தூக்கி எரிஞ்சா இந்தியாவே அழிஞ்சிரும், அவ்வளோ பெரிய அணுகுண்டு மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். அதை போய் நம்மளால் கடிச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க. எதை வச்சு சொல்கிறான்? வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர். டீ தூள்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் குப்பையாக கொண்டு கொட்டுறானா. ஏன்னா முடியலை, நல்ல டீ தூள்லாம் விற்று போகுது. ஒரு நாளைக்கு 40 டீ குடிக்க ஆணு. ரெண்டும் பொருந்தும், 2 சைடும் பொருந்தும். உருக்குலைந்து போய் நிற்கிறா ஒரு பெண். அவள் வாழ்க்கையில் யோசிக்கவே இல்லை எனக்கு திருமணம் ஆகும், அவள் வாழ்க்கையில் யோசிக்கவே இல்லை எனக்கு புள்ள பிறக்கும், அவள் வாழ்க்கையில் யோசிக்கவே இல்லை இஸ்ரவேல் கோத்திரத்தில் என் பேர் வரும், அவள் யோசிக்கவே இல்லை எனக்கு போவாஸ்னு ஒரு பையன் பிறப்பான், அவள் யோசிக்கவே இல்லை பைபிளில் என் பேர் எழுதப்படும். இன்னொன்னு சொல்கிறேன் கேட்கலா? இப்போ எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கான்னு வைங்களேன், இல்லை நான் சொல்கிறேன், அவளுக்கு நான் வந்து மாப்பிள்ளை பார்க்கணும். போர் அடிக்கவே இருக்கும்? இல்லை, போர் அடிக்குன்னா சொல்லுங்கள், ஆமேன் போட்டுறேன். நீங்கள் போர் அடிக்குன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ கையை வைத்துங்க. நான் வந்து என்னாத்துமாவே, யாராவது தம்பி கையை வைத்துறியா? அவர் பார்க்காரு. நீங்கள் கை வைத்த முடியாது, கேட்பேன், இது எங்களுடைய வேலை. இப்போ நான் கேட்குறதுனால நீங்கள் வைத்திருவீங்களா? ஆனாலும் கேட்போம், சரியா? ஆனால் எனக்கு உங்களுக்கு போர் அடிக்கலைங்கிறது எனக்கு தெரியுது. உங்கள் முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கலைன்னு தோணுது. இங்கே சிலர் சொல்கிறீங்க கறி போனால் போது பாஸ்டர். என்ன சொல்ல வந்தேன்? சொல்லுங்க. பெண் குழந்தை. இப்போ நான் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்.
என்ன அஜெண்டால பார்ப்பேன். உங்ககிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. நம்பர் 1, என் மகளுக்கு பார்க்குற மருமகனுடைய கான்டாக்ட் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். ஃபோன் நம்பர் எடுப்பேன், ஃபேஸ்புக் எடுப்பேன், இன்ஸ்டாவை எடுப்பேன், ட்விட்டரை எடுப்பேன். இன்னும் வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பணம் கொடுத்து சில டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போய், ஐயா இந்த ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் என்ன வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க, ஏதாவது இங்கே இல்லாத பேரை சொல்லுங்க. யார் பேர் வைக்கலாம்ப்பா? சாலமோன். யாராவது இருக்கீங்களா? சாலமோன் யாராவது இருக்கீங்களா? இல்லை, நல்ல வேலை. அந்த பையன் பேர் சாலமோன். நான் என்ன செய்வேன், முதல்ல அவன் நம்பர் எடுப்பேன், அடுத்தது அவன் இன்ஸ்டாகிராம் எடுப்பேன். அவன் ஆதியிலிருந்து அவனுடைய மனநிலை என்ன. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் அந்த காரியத்தையும் மறைவாக செஞ்சிடறோம். அப்படி ரொம்ப நல்ல மாதிரி அதில் டெய்லி காலையில் கத்திரன் வேப்ரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையான், அதுலேயும் ஏமாத்துறோம். அப்படி தானே? சரி, இருந்தாலும் உலகத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்டாக்ட். அந்த கான்டாக்ட்ல இருந்து அவனுடைய சரித்திரத்தை எடுக்கிறாங்க. இவர் யார் கூட ரொம்ப நேரம் பேசியிருக்கிறார், இவருடைய கான்டாக்ட் எப்படி நல்லா இருக்கா, தவறான நபர்களோடு இவர் நிறைய பழகுறாரா, இதெல்லாம் எடுக்கிறோம். அடுத்தது என்ன பார்க்குறோம், ஓகே இதில் சக்ஸஸ், சாலமோன் இதில் ஜெயிச்சிட்டார். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், அவர் ஒரு நல்ல அழகான மனுஷனாக இருக்கிறாரா. ஓகே, இப்படி சொல்கிறேனே, நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறதா வச்சுக்கிடுங்க. ஏன்னா பையனை பார்க்கும்போது கூட கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்போம், ஆனால் நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம். அப்போ அப்படி வரேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ எனக்கு பார்க்குற என் மகனுக்கு பார்க்குற ஒரு வரன் முதல்ல எப்படி இருக்கணும், ஹோலி. அதாவது இவர் பையன் வேண்டாம், சகலமும் இருக்கும், ஆனால் பார்க்குற பொண்ணு எப்படி இருக்கணும், 24 கேரட் தான் நல்லதா, 28, 30, 40, 50 இருக்கா? ஒரு 100 வச்சுக்கிடுங்க, 100 கேரட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த ஆம்பளை பெற்ற மகராசிலாம் யாராவது இங்கே இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பையன் யாருன்னு பாருங்க, புரியுதா? ஆனால் பர்ஃபெக்ட் பொண்ணு வேணும். அவள் வந்து அப்படி கண்ணில் கூட அப்படி யாரையும் அப்படி பார்த்துருக்க கூடாது. விரும்புகிறோம்ல, சொல்லுங்கள், விரும்புகிறோமா விரும்பலையா? ரெண்டாவது என்ன பார்ப்போம், அழகா இருக்காளா. புள்ள எப்படி இருக்கணும், மூக்கும் அப்படின்னா வெறும் மூக்கும் கண்ணும் தான் இருக்குங்க. இப்போ நான் மூக்கும் கண்ணு உள்ள ஒரு பிள்ளைய உங்கள்கிட்ட காமிச்சா எத்தனை பேருங்க உங்கள் பையனுக்கு கெட்டுவிய சொல்லுங்க. பொண்ணுன்னு இருந்தால் முடி இருக்கணும், நெத்தி இருக்கணும், கண்ணு இருக்கணும், பல்லு இருக்கணும். வெறும் மூக்கும் கண்ணு இருந்து இப்படி வந்துச்சுன்னா அது யாராயிரும், ஏலியன் மாதிரி இருக்கும். அழகு. அடுத்தது என்னது, பொண்ணு படிச்சிருக்காளா. இப்போ அது வேற. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும், PhD. அடுத்தது பொண்ணு என்ன பண்ணிருக்கணும், சம்பாதிக்காளா. எவ்வளவு சம்பாதிக்கிறா, 1.5 லட்சம். தூக்குடா. அடுத்தது பொண்ணுக்கு ஏதாவது தருவாவியலா. என்ன தருவாவிய சொல்லுங்க. அப்போ நம்ம அஜெண்டா, நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கும் போது இவ்வளவு இருக்கு, அவளுக்கு சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, மச்சினை மாதிரி இருக்கானா, அவளை கெட்டினா நம்ம பையன் வேலைக்கு போகாமலே படுத்து கிடந்து சாப்பிட்றதுக்கு வழி இருக்கா. என்னம்மா சிரிக்கிய, சொல்லுங்க. வீட்டில் படுத்து கிடந்து கால் மேல கால் போட்டு நம்ம பையன் சாப்பிட்டுருவானா, பார்க்குறோம்ல. அல்லேலூயா. சிலருக்கு புரியுது, இவர் நம்முடைய லைஃபையே பேசுகிறாரே, இவரை ஏன் கூப்பிடணும். நீங்கள் எல்லாரும் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க, சரியா? யாரையும் கூப்பிட்டு தொலைமையா, இவரை மட்டும். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவர் யாருன்னா, இஸ்ரவேல் கோத்திரம் வனாந்திரத்தில் வரும்போது 12 கோத்திரமா வந்தாங்க. அதுல முதல் கோத்திரம் எது? அந்த மேகம் எழும்புன உடனே கோத்திரமா நடப்பாங்கல்ல, போற கோத்திரம் எது? யூதா கோத்திரம். இந்த கோத்திரம் போகும்போது என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த யூதா கோத்திரத்துக்குன்னு ஒரு தலைவனை கர்த்தர் வச்சிருந்தார். அவர் முன்ன போகணும், அவர் பின்னாடி யூதா கோத்திரம் வரும். ஆண்டவர் ஒரு இடத்துல மேகத்தை நிப்பாட்டிட்டார்னா ஆசரிப்பு கூடாரத்தை போட்டுட்டு சுத்தி அவங்க என்ன செய்யணும், டென்ட் அடிச்சு உட்காரணும்.
இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அவர் பேரும் எஸ்ல தான் ஆரம்பிக்கும். யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? சல்மோன், யூதா கோத்திரத்து தலைவன். அப்படியே பார்த்தாலே ஒரு கம்பீரம், பார்த்தாலே ஒரு நேர்த்தியான மனிதன், உண்மையான மனிதன், ஒழுக்கமான மனிதன். பார்த்தாலே அவரை அப்படி பிடிக்கும் எல்லாருக்கும். சல்மோன் அப்படி வராரு. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு முன்னாடி நபரா வராரு. ஆண்டவர் இப்ப இவருக்கு பொண்ணு பார்க்கணும். இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி அவரு அஜெண்டா வச்சு பார்த்தாருன்னா இந்த இடத்துல ராகாபை கொண்டு முடியுமோ? சொல்லுங்க. கான்டாக்ட் எடுத்தா ராகாபு கான்டாக்ட் போன யார்கிட்ட இருக்கும்? உண்மையை சொல்லுங்க. இந்த ராகாப் அக்காவுடைய போன்ல யாருக்கிட்டலாம் பேசியிருப்பாங்க? ஃபுல்லி கஸ்டமர்ஸ். பொம்பளை பிள்ளை பேரே உள்ள இருக்காது. அவ்வளோ என்ன இருக்கும்? பீட்டர், யோவான், சாலமோன், டேவிட். இதில் வேணா வேண்டாம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா? ஒருத்தன் அப்படி தான் செல்ல பதிஞ்சு வச்சிருக்கான். மனைவி 2 நம்பர் வச்சிருந்திருக்கா. ஒய்ஃப் 1, ஒய்ஃப் 2ன்னு பதிஞ்சு வச்சிருக்கான். இதை ஒரு நாள் மனைவி பார்த்துட்டா, செருப்பு பிஞ்சிட்டு வீட்டில். அவள் கேட்கா, ஒய்ஃப் 1 யாரு, ஒய்ஃப் 2 யாரு? அவன் சொல்கிறான், ஏட்டி இது 2மே நீ தான். நம்ம அப்படி பதிவும் தெரியுமா? இப்போ எங்களெல்லாம் நீங்கள் எப்படி பதிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரில. நாங்களாம் உங்கள் செல்ஃபோனை வாங்கி பார்க்கணும். பாஸ்டரை எப்படி வச்சிருக்கிய? ஒரி பண்ணுறவன், கழுத்தை இருக்கிறவன், நீங்கள் எப்படி எங்களை பதிஞ்சிருக்கீங்களோ தெரியல. இப்போ ராகாப் எப்படி பதிஞ்சிருப்பா தெரியுமா? குட் கஸ்டமர். யாரு? மாணிக்கம். மாணிக்கத்துக்கு என்ன பதிஞ்சிருக்கா? குட் கஸ்டமர். இன்னொருத்தனுக்கு என்ன பதிஞ்சிருக்கா? பேட் கஸ்டமர். ஆண்டவர் பார்க்குறாரு, இல்லை இது என்னது? குட் கஸ்டமர், பேட் கஸ்டமர். சரி, இன்ஸ்டாகிராம போய் பார்ப்போம். யார? அங்கே என்ன இருக்கும்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதான் இருக்கும். சொல்லுங்க. முழு விளம்பரம் இருக்கும், ஃபோன் நம்பர் கீழே இருக்கும். அழகு, அந்தஸ்து, வேலை. நீங்க வச்ச அஜெண்டால ஒரு காரியம் கூட ராகாப்ட ஒட்டலை. ஆனா கர்த்தர் ராகாப யாருக்கு கட்டி கொடுத்தாரு? சொல்லுங்க. அவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட்ல இருந்த ஒரு பையனை ராகாப் கொடுத்தார். இப்போ நிறைய பேருக்கு மண்டையில் கிளர்ச்சி ஆகும், எனக்கு தெரியும். அப்படிதானா? புல்லரிக்கும். இல்லை என்ன ஆண்டவரே இது நியாயம்? ஏன் அந்த சல்மோனுக்கு இஸ்ரவேல் தேசத்திலேயே ஆள் இல்லையா? இவ்வளவு தரக்குறைவாவா நீங்க செய்வீங்க? அதுதான் நான் சொல்றேன், அவர் செய்யறதை கிரகிக்க முடியாது. அவர் நமக்கு ஒன்று செய்யறாருன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரவே வராது. நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவ சொல்றா, உங்க தேவன் தான் உலகத்திலேயே தேவன். முடிஞ்சு போச்சு கதை. சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கும் சொல்லித்தரேன். சில கல்யாணத்தில் என்ன பேசுறாங்க தெரியுமா? இப்போ முதல்ல பேசிடுறாங்க, என் பிள்ளைட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும், அதை நீ கேட்கக்கூடாது. ஓகே, அதை நீ வாங்கக்கூடாது. இப்படி முதல்லையே நான் இதை செய்வேன், நீ எனக்கு இதை செய்யணும். நான் சோறு பொங்குவேன், நீ பாத்திரம் கழுவணும். நான் துணி துவைப்பேன், நீ காய போடணும். இது என்ன ஐடியான்னா, நான் இதை செய்வேன், நீ பதிலாக எனக்கு இதை செய்யணும். இது லா. இதான் நமக்கு நிறைய போதிச்சாங்க. என்ன போதிச்சாங்க? நீ இதை செஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கான வசனங்கள் நிறைய எடுத்தோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீ இப்படி செய்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் அதை இல்லைன்னு சொல்லலை, நல்லது. ஆனா இப்படி வாழுற ஒரு குடும்பத்துக்கும் நான் ஒரு குடும்பத்தை சொல்றேன், நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை நேசிப்பையா, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ லவ் யூ. அப்படி ஒருத்தி சொல்றான்னு வைங்களேன், அப்படி ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன், அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சொல்லுங்க, நல்லா இருக்குமா? அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லி தரட்டா? நீங்க ஒருத்தனை நேசிச்சா அவன்கிட்ட இருக்கிற குறையா தெரியாதுங்க.
ஏன் நம்ம புருஷன் மேல நமக்கு ஆதங்கம், அழிவு, அக்கிரமம், அப்படியே கள்ள தூக்கி கொண்டுடலாமா அல்லது ரசத்துல விஷத்தை போட்டு இப்படிலாம் ஏன் நினைக்கிறோம்னா, முதல்ல நமக்கு அவனை பிடிக்கல. அங்க போய் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்காருன்னு வைங்களேன், அவர் காலையில எழும்பி அப்படி துப்புனா கூட என்ன அழகா இருக்கு, இங்கிதமா துப்புறாரு. ஏன்னா அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உண்மையா இல்லையா? அவர் காரி துப்புறாரு, ஆனா அதுல கூட நீங்க சி மேஜர்ல துப்புறாரு. ஸோ ஆனா அதே மனுஷன் வேற ஒருத்தரை சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அவர் உண்மையிலே சி மேஜர்ல அழகா பாடினாலும் நீங்க நாய் மாதிரி கத்துறான் பாரு. தூ. இப்போ வீட்டில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னது? முதல்ல அவர் மேல நமக்கு அன்பு இல்லை, அவ்வளவுதான். நம்ம அவரை பேக்கேஜை தானே பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா அங்க இருக்கிற குறை கண்ணுக்கே வராத. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி பழகணும்? ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்படியே போய் சபையில் விழுந்து விடுவேன், எனக்கு என்ன தருவீர்? தர்றதை தர்றேன். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் முழு முழங்கால நின்று ஜெபிப்பேன், தருவதை தருவீரா? தருகிறேன். இது லைஃபா இருக்கா? இல்ல நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் வேணும்பா, உங்க பிரச்சனை இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா, நான் உங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன், நீர் என்ன தந்தாலும் சரி தராம போனாலும் சரி, என்ன நீர் என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களுடைய பாதத்துல தான் கிடப்பேன். இப்படி சொல்ற வாழ்க்கை நல்லா இருக்குமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேரம் போயிட்டே இருக்கு பத்திலா. கரிவாசம் வருதா முகத்துக்கு? வராது, வரக்கூடாது. இதை கிரகிக்க முடியலையே என்னால. நான் பல முறை கேள்வி கேட்டிருக்கேன், இந்த சல்மோனுக்கும் ராகாபுக்கு என்ன பொருத்தம் ஆண்டவரே? என்ன பொருத்தம்? இவா ஒரு கானானிய ஸ்திரீ, இவா ஒரு ப்ராஸ்டிடியூட்டா வாழ்ந்தவா, இவளுக்கு கொண்டு போய் எதுக்கு சல்மோனை கொடுக்கணும்? அந்த கோத்திரத்தையே நீர் விட்டுருக்கலாமே. அதுக்கு பின்னாடி வந்த 12வது கோத்திரத்துல பின்னாடி ஒருத்தன் நடந்து வந்திருப்பான்ல, அவனை கொடுத்துருக்கலாமே. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? யாராவது சொல்லுங்க, கேள்வி கேட்க முடியுமா? உங்களால யோசிக்க கூட முடியாதெல்லாம் கர்த்தர் செய்வாருங்க. ஒரு குழந்தை வந்திருக்கீங்களா? நீங்க நினைக்கலாம் இனி இந்த பாத்திரம் விளங்காது, ராகாப் எழுதிய வச்சுட்டா, இனி இந்த ராகாப்புக்கு வாழ்க்கை இல்லை, இனி இந்த ராகாப் இந்த எரிகோ கோட்டையிலே சாகணும், இனி இந்த ராகாப் வாழ்றதா சரித்திரம் இல்லை. கர்த்தர் அதை எழுதுனதை மாத்திட்டு வேற ஒன்ன எழுதினார். ரெண்டாவது ஒரு பெண்ணை சொல்றேன், இந்த ராகாபுக்கு மருமகா யாரு? உருக்குலைந்து வந்தவா. திருமணம் ஆகி கொஞ்ச நாளையில கணவன் இறந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்சைக்காரி கோலத்துல எருசலேம்குள்ள ஒருத்தி வர்றா. ஆண்டவர் அவளுடைய பயோடேட்டாவையும் பார்க்கிறாரு. பயோடேட்டால என்ன சொல்லுது? அனாதை, பிச்சைக்காரி, எல்லாம் இழந்தவள், எல்லாம் உருக்குலைந்தவள், சமாதானம் இல்லாதவள், லக்கி என்கிற பேருக்கே சம்பந்தம் இல்லாதவள். இதான் பயோடேட்டா ரூத்துக்கு. ஆனா கர்த்தர் ரூத்தை யாரு கூட கொண்டு ஜாயின் பண்றாரு? அந்த தேசத்திலேயே உத்தமனா இருந்த ஒரு மனிதன் கொண்டு சேர்க்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை உங்க கணவனோ, உங்க மனைவியோ, உங்க அப்பாவோ, உங்க அம்மாவோ, உங்க மாமியாரோ, உங்க மாமனாரோ, உங்க நாத்தனாரோ எவராலையும் சொல்ல முடியாது. புரியுதா? இதை எத்தனை பேர் புரியுறீங்களோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார் தெரியுமா? நான் உனக்கு முன்னாடி போய் உருக்குலைந்த காரியங்களை செவ்வையாக்குவேன்.